ஹாய் கிரிக்கெட் ஃபேம், வெல்கம் டு கிரிக் வித் மனோ. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டரும் டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்லீப்பிங் டோஸ், அதாவது தூக்க மாத்திரை எழுதி கொடுப்பாரு. அதை போட்ட உடனே ஒரு ஆஃப் அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் நீங்கள் இந்த பாகிஸ்தான் டீம் பேட்டிங்கை பார்த்தீங்கன்னு வைங்களேன், 10 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும். அந்த மாத்திரைக்கெல்லாம் இல்லாத பவர் அவங்க பேட்டிங்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்னடா எப்போதும் பால் மட்டும் தான் கையில் வச்சுருப்பான், கையில் ஒரு பேப்பரோட வந்திருக்காங்கன்னா, பாகிஸ்தான் டீம் வந்து கடைசி 5 மேட்ச்சில் செஞ்ச சில மகத்தான சாதனைகளில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதுவும் நான் விட்டுறக்கூடாது, அதில் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஸ்டாட்ஸாக சொல்லி மொக்கலாம் போட மாட்டேன். ஒரே நிமிஷத்தில் ஒரு சில உண்மைகளை வந்து நான் சொல்லிடுவேன். அவங்க ஸ்பீடு பவுலர்ஸ் வந்து மொத்தமாக சேர்த்து கடைசி 5 மேட்ச்லங்க 1489 ரன் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் 898 ரன் கொடுத்துருக்காங்க. விக்கெட் பார்த்தீங்கன்னா 25 விக்கெட் தான் ஓவராலாகவே எடுத்திருக்காங்க. எவனையுமே ஆல் அவுட் பண்ணலை. அந்த 25 விக்கெட் அதில் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரன்னுக்கு ஒரு விக்கெட். சராசரியா 60 ரன் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பாபர் அசாமோட லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் ஆவரேஜ்லாம் பார்த்தா 30 தான் இருக்கு. ரிஸ்வானுக்கு 44 இருக்கு. சகீதுக்கு ஒரு 30 சம்திங் இருக்கு. ஃபக்கர் சமானுக்கு 50 சம்திங் இருக்கு. ஓகேவா? ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைக் ரேட் தான் பிரச்சனை. இது யாருக்குமே வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஃபக்கர் சமானுக்கு சேர்த்துமே ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது வந்து 100ல இல்ல. இவங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 100க்கு கீழ தான் இருக்கு. இப்படி டாப் 4 இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல டாப் 4 பேட்ஸ்மேனுக்குமே வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒருத்தருக்கு கூட 100க்கு இல்ல அப்படின்னா 100ல 90 பிளஸ் சில பேருக்குலாம் இல்ல. அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். இன்னொன்னு இவங்களோட அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா, டிஃபென்சிவ் போலாம். அதுக்குன்னு டூ டிஃபென்சிவ் போகக்கூடாது. இன்னொரு ஒரு மகத்தான சாதனை வேற இருக்கு. அது வந்து 2 டீமும் பண்ணியிருக்காய்ங்க. இன்னைக்கு விளையாட போற 2 டீமும் பண்ணியிருக்காய்ங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் வந்து பாகிஸ்தான பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டேன். எந்த மேட்ச் ப்ரிவ்யூன்னு சொல்லல. அத சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்ப நான் மீதி உள்ளத சொல்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்சோட ப்ரிவ்யூ தான். ஓகேவா? இப்போ பாகிஸ்தான பத்தி நான் சொல்லாம விட்ட சில விஷயங்கள் என்ன அப்டின்னா, டோட்டலா சேர்த்து பாகிஸ்தான் 52 ஓவருக்கு மேல 2 மேட்ச் விளையாண்டு டாட் பால் விளையாண்டு வச்சிருக்காங்க. நீங்க விளையாடுற 100 ஓவர்ல 52 ஓவர் வந்து டாட் பால் விளையாண்டால், அப்ப என்னது அது? இந்த டீம் எப்படி வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபைனல் போகாம இருந்துச்சுன்னு தானே எல்லாருக்கும் தோணும். இதுக்கு நேரா என்ன அது பங்களாதேஷ பத்தி சொல்லும்போது அந்த விஷயத்த நான் சொல்லலாம்ன்னு இருந்தேன். நான் இங்கேயே சொல்லியிருந்தேன். பங்களாதேஷ 56 ஓவருக்கு மேல அவிங்க டாட் பால் விளையாண்டுருக்காங்க 2 மேட்ச் விளையாண்டு. இந்த 2 டீம் தானே நியாயப்படி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபைனல் விளையாடணும். எப்படி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா விளையாடலாம்? நான் வந்து ஐசிசிட்ட இது சம்மந்தமா கண்டிப்பா நான் வந்து பேசப் போறேன். இந்த மாரி பல மகத்தான சாதனைகள புரிஞ்சிருக்கிற இந்த பாகிஸ்தான் விளையாண்டுகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க ஹோம் கிரவுண்ட்ல. அதான் பெரிய ஷாக்கிங். ஹோம் கிரவுண்ட்னா நமக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? ஃபாஸ்ட் பவுலிங். அப்ப ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஏத்த மாரி பிட்ச் அமைக்கணும். இவங்க பிட்ச் ஃபுல்லா மேக்ஸிமம் பிட்ச் தார் ரோடு மாரி அமைச்சுட்டு, பவுலிங்ல ஒழுங்கான லைன் அண்ட் லென்த் வேரியேஷனே இல்லாம போட்டு ரன்னையும் வாரி வழங்கிட்டு, 320 ரன்னுக்கு 10 ஓவருக்கு 20 ரன் அடிக்க வேண்டியது. அப்புறம் வந்து ஒரு நல்லா ஒரு துபாய் பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோ பிட்ச் தாங்க. நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு யப்பா! அப்பா! 20 ஓவருக்கு 79, 80 ரன் அடிக்கிற லெவலுக்கு ஸ்லோ பிட்ச்லாம் கிடையாது. அதே பிட்ச்ல இந்தியா விளையாடும்போது, பேட்டிங் பிடிக்கும்போது, அந்த பிட்ச்சே வந்து நம்மளுக்கு வேற மாரி தெரியுது. சுப்மன் கில் பேட்டிங் பண்ணும்போதெல்லாம் வேற மாரி தெரியுது. இவிங்க வந்து அப்ரோச்சே டிஃபென்சிவா இருக்கு. டோட்டல் அப்ரோச்சே டிஃபென்சிவா இருக்கு. பயப்படுறாய்ங்க ஷாட் அடிக்க. பாபர் அசாம் ஒரு 2, 3 ஃபோர் அடிச்சாரு. ஓ! ஒருவேள இவரு திருந்திட்டாரு போல அப்படின்னு பார்த்தா அவுட் ஆயிட்டு போயாச்சு. அடிச்சா அவுட் ஆயிருவோமோ, அடிச்சா அவுட் ஆயிருவோமோ அப்படிங்கிறதிலேயே இருக்காய்ங்க. ஒண்ணு நிக்கணும், இல்ல அடிக்கணும். இவிங்க நிக்காய்ங்க, அடிக்கவும் மாட்டுக்காய்ங்க. அவுட்டும் ஆயிறாய்ங்க முக்கியமான டைம்ல. 30 ஓவருக்கு 2 விக்கெட் இருந்துச்சு. சரி ஓகே. ஏதோ செட் பண்ணி ஒரு 250, 220 வரப்போறான்னு பார்த்தா, வரிசையா அதுக்கு அடுத்தால விக்கெட் ஃபுல்லா குடுத்தாச்சு. இந்த குஸ்தீல் ஷா மட்டும் தான் கொஞ்சம் சொல்லுத லெவலுக்கு 2 மேட்ச் கொஞ்சம் போராடுனாரு. மத்த எல்லாம் டோட்டலா வந்து அந்த பேட்டிங் யூனிட்டே கொலாப்ஸ். உங்களுக்கு வந்து இது தெரியல. என்ன பண்ணணும்னே தெரியல. நம்ம வந்திருக்கிறது வந்து டெஸ்ட் மேட்ச்சா இல்ல வந்து ஓடிஐயா அப்படிங்கிறது தெரியறதுக்குள்ளேயே டோர்னமெண்ட்ட விட்டு வெளிய போயிட்டாங்க. அது ஒரு சோகமான ஒரு விஷயம். அது மாரி அவங்க ஃபாஸ்ட் பவுலருக்கும் ஒண்ணுமே புரியல. நம்ம ஃபாஸ்ட்டா போட்டாலே விக்கெட் விழுந்துரும்னு நெனச்சு ஃபாஸ்ட்டா போட்டுட்டே இருக்காங்களா? இல்லன்னா நம்ம லைன் அண்ட் லென்த்ல கரெக்ட்டா போடணுமா? அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்குள்ளேயே அவங்களும் டோர்னமெண்ட்ட விட்டு வெளிய போயிட்டாங்க. ஸோ இந்த மாரி மிக ஒரு கவலைக்குரிய நிலையில தான் நம்ம பாகிஸ்தான் டீம் இருக்கு. அப்புறம் எல்லாரும் ஒரு ஃபேமஸான மீம் பார்த்திருப்பீங்க. ஒரு 5 பேர் ரன்னிங் ரேஸ்ல வந்து நின்னுட்டு இருப்பாய்ங்க. எல்லாவனும் முன்னாடி ஓடுறதுக்கு நின்னுட்டு இருப்பான். ஒருத்தன் மட்டும் பின்னாடி ஓடுறதுக்கு நின்னுட்டு இருப்பான். அந்த மாரி தான் நம்ம பாகிஸ்தான் டீம் மட்டும் 50 ஓவர் மேட்ச டெஸ்ட் மேட்ச் மாரி விளையாடுவாய்ங்க. T20 மேட்ச 50 ஓவர் மேட்ச் மாரி விளையாடுவாய்ங்க. இந்த மாரிலாம் விளையாண்டா எப்படி பாஸ்? நம்ம இருக்கிறது 2025ல.
அப்புறம் பாகிஸ்தான் டீம்ல எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பிசிசிஐ இருக்கிற மாரி அங்க வந்து பிசிபி இருக்கு. அத தாண்டி வந்து பாகிஸ்தான் டீமுக்குள்ளேயே ஒரு 3, 4 குழு எப்ப பார்த்தாலும் இருக்கும். அது அந்த காலத்துல இருந்தே உண்டு. அது மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, பாபர் தலைமையில ஒரு குழு இருக்கு. நம்ம ரிஸ்வான் தலைமையில ஒரு குழு இருக்கு. ஷஹீன் தலைமையில ஒரு குழு இருக்கு. இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்ல. என்னதான் குழு இருந்தாலும், என்னதான் வெளியில என்ன வேறுபாடு இருந்தாலும், டீம்ன்னு வரும்போது நான் பாகிஸ்தானுக்காண்டி விளையாடுறேன். என் பாகிஸ்தான் டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இதோட இன்டென்சிட்டியோட 11 பேர் விளையாண்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இந்தியால வந்து ஹர்திக் பாண்டியாவ கழுவி ஊத்தாததா, அவர் கேப்டன் ஆனாருன்னு சொல்லி அவர எவ்வளோ கழுவி ஊத்துறாங்க. ஆனா, அவர் நெனைச்சா அந்த லாஸ்ட் ஓவர் தூக்கி 2 வைட் 4 போட்டு தூக்கி போட்டு சவுத் ஆப்பிரிக்காவ போன வருஷம் T20 வேர்ல்ட் கப்ல வின் பண்ண வச்சிருக்கலாம். ஆனா, அவரு தான் கண்ட்ரின்னு வரும்போது ஒண்ணா நின்னாய்ங்க எல்லாவனும். ஐபிஎல் வேற, இன்டர்நேஷனல் வேறன்னு புரிஞ்சிருக்காய்ங்க. ஒண்ணா நின்னாய்ங்க, வேர்ல்டு கப்ப தூக்குனாய்ங்க. அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது பாகிஸ்தான் டீம்ல மிஸ் ஆகுது. நெறைய பாகிஸ்தான் இப்ப நான் பொங்குனத விட, நெறைய பாகிஸ்தான் டீமோட சீனியர் பிளேயர்ஸ் வந்து பொங்குன்னு பொங்கிட்டு இருக்காங்க. இத விட மோசமான கமெண்ட்லாம் சொல்லி பொங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த லெவலுக்கு தான் பாகிஸ்தான் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எல்லா டீமுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு. அது மாரி பாகிஸ்தான் டீமோட ஸ்ட்ரென்த் என்ன? அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா, அவங்க ஸ்ட்ரென்த் வந்து பவுலிங் தான் அப்படின்னு நம்புனாங்க அப்படின்னா, இந்த மாரி பிட்சஸ் எதுக்கு அமைக்க போறாங்க? இல்ல அவங்களோட பவுலிங் வந்து இல்ல அவங்களோட ஸ்ட்ரென்த் பேட்டிங் தான் அப்படின்னா, ஏன் இந்த மாரி ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச்ல ஆட போறாங்க? ஏன்னா, அவங்களுக்கே வந்து ஒரு 29 வருஷம் கழிச்சு ஒரு டோர்னமெண்ட் நடத்துனாங்க. ஒரு செக்யூரிட்டி த்ரெட்னால வந்து இந்தியாங்கிற ஒரு டீம் உள்ள போறதுக்கே பயப்படுது. இந்த மாரி இருக்கிற ஒரு நிலைமையில ஒரு ச ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி ஒரு செமிஃபைனலாச்சும் அட்லீஸ்ட் ஒரு செமிஃபைனலாச்சும் வந்திருக்க வேண்டாமா? இவ்வளோ இதுக்கு நடுவுல ஒரு மேட்ச் நடக்கும்போது, அந்த ஃபேன்ஸுக்கு வந்து அப்பனா தானே ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம ஊர்ல ஒரு டோர்னமெண்ட் நடக்கு அப்படிங்கும்போது. இப்படியா ஒரு ஃபைட்டே பண்ணாம வெளியில வருது. ஏன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தே தெரியல. நம்ம ஸ்ட்ரென்த் வந்து ஸ்பின் பவுலிங்கா, இல்ல ஸ்பீட் பவுலிங்கா, இல்லன்னா மிடில் ஆர்டரா, இல்ல ஓப்பனிங் பேட்டிங்கா அப்படிங்கிற ஸ்ட்ரென்த்தே பாகிஸ்தான் டீமுக்கு தெரியவில்லை. பாகிஸ்தான் டீம் 2009ல ஒரு T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2017ல ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. எல்லாருமே சொன்னாங்க அது ஒரு ஃப்ளூக்குன்னு. என்னது ஃப்ளூக்கா? உண்மையிலேயே அது ஃப்ளூக்கு தாங்க. ஏன்னா, அதுக்கு அடுத்தால வர சீரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து தோத்துட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, சர்ஃப்ராஸ் அகமத் அவர் தான் வந்து 2017 சாம்பியன்ஷிப் பாகிஸ்தான் டீமோட கேப்டன். இப்ப இருக்கிற நெறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். அவர வந்து டீம்ல இருந்து தூக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில. ஏன்னா, ஒரு 2017ல வந்து ஒருத்தர் கேப்டன்ஷிப் பண்ணி ஒரு கப் வின் பண்ணி குடுத்துருக்காருன்னா, அதுலருந்து இந்தியா மாரி டீம்லலாம் ஒரு 6, 7 வருஷமாச்சும் தொடர்ந்து விளையாடுவாங்க. அவருக்கு சில வருஷங்கள்லயே காணாம போயிட்டாரு எல்லா ஃபார்மட்லயுமே. ஸோ அந்த லெவல்ல தான் வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இவங்க இவங்க கப் அடிச்ச அந்த 2009ல தான் ஆப்கானிஸ்தான்ங்கிற டீம் வந்து எமர்ஜ் ஆயி வருது. இப்ப ஆப்கானிஸ்தான் எந்த இடத்துல இருக்கு? பாகிஸ்தான் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் வாங்க நம்ம பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ பத்தி பார்ப்போம். என்னத்தங்க பார்க்க அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது. இருந்தாலும் நம்ம பார்க்கணும்ல. நம்ம கடமை அல்லவா அது. பாகிஸ்தான் டீம்ல ஃபக்கர் சம்மான் ரூல்ட் அவுட் ஆனது அப்படி பாகிஸ்தான் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ரிப்ளேஸ்மென்ட்டா ஒரு மாபெரும் பிளேயர் இமாம் உல் ஹக்க கொண்டு வந்தோனே, அந்த இடி விழுந்த தலையில இன்னொரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாரி ஆயிடுச்சு. ஏங்க ஃபக்கர் சமான் ரோல் என்ன? ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள ஆளு. இமாம் உல் ஹக் யாருக்குனவே உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்க பேட்டிங் லைனப்ல வந்து இன்னொரு உருட்டு பேட்ஸ்மேன், டெஸ்ட் பேட்ஸ்மேன் அவர்லாம். 100 ரன் 130 பாலுக்கு அடிக்கிற ஒரு பிளேயர கொண்டு போய் நீங்க ரிப்ளேஸ்மென்ட்டா போட்டா, அப்போ உங்கட்ட வந்து என்ன மாதிரி அப்போ பிசிபில வந்து ரிப்ளேஸ்மென்ட் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நான் இந்தியாவ கம்பேர் பண்ணி தான் நினைக்கிறாங்க. இந்தியாலலாம் பிளேயர் டூ பிளேயர் ரிப்ளேஸ்மென்ட் அப்படி இருக்கும். ஒரு ஹிட்டர் இல்லன்னா அதுக்கு நேரா ஹிட்டர இறக்குவாங்க. இவங்க எதுக்கு அப்ப பிஎஸ்எல்ன்னு ஒண்ணு நடத்துறாங்க. பாகிஸ்தான் சூப்பர் லீக்ன்னு எதுக்கு நடத்துறாங்க? அதுல ஒரு ஹிட்டர இவங்களால ஃபைண்ட் பண்ண முடியாதா? ஏன்னா, இப்போ அத்திப்பூ பூக்கும்ல, அத மாதிரி தான் பாகிஸ்தான் இப்ப இருக்க பாகிஸ்தான் டீம்ல ஹிட்டர நம்மளால பார்க்க முடியுது. எப்பவாச்சும் ஒரு ஹிட்டர் பார்க்க முடியுது. இப்ப ஃபக்கர் சமான் அவரும் வந்து கன்சிஸ்டன்ஸியா ஒண்ணும் விளையாடுற ஆள்லாம் கிடையாது. ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஒரு மேட்ச் அடிச்சா இன்னொரு மேட்ச் அடிக்க மாட்டாரு. அப்படிதான் விளையாடுவாரு. அப்புறம் அந்த பேட்டிங்கோட தூணுன்னு சொல்லப்படுற பாபர் அசாமும் சரி, அது பாபர் அசாம் கொஞ்சம் அடிச்ச உடனே சரி ரைட் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நான்லாம் ஃபார்முக்கு வரல கிளம்ப போறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. ரிஸ்வான் வந்து பாபர் அசாம் போயிட்டாரா? அப்ப அவர் ரோல யார் விளையாடுவான்னு சொல்லி சங்கீத ஸ்வரங்கள் அப்படிங்கிற மாதிரி பாபர் அசாமோட ரோல எடுத்து போன மேட்ச் வந்து இந்தியா கூட ரிஸ்வான் ரொம்ப அழகா விளையாண்டுட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த டீம்ல வந்து சவுத் ஷக்கீல் இருக்காரு. இவரெல்லாம் எப்படிங்க டெஸ்ட் மேட்ச்ல எடுக்காம விட்டீங்க சில மேட்சஸ்ன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த லெவலுக்கு அவர் இன்னொரு பக்கம் சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு 2 சைடும் பாட்ட போட்டு கொளுத்துறாய்ங்க. அப்புறம் சல்மான் ஆகான்னு ஒருத்தரு இடையில இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட 100 ரன் அடிச்ச உடனே அவருக்கு ஓவர் ஹைப் குடுத்தாய்ங்க. அவரு ஸ்பின்னர் ஓவர் எங்கேயோ வர ஓவர் எங்கேயோ அடிச்சுட்டு அவுட் ஆகுறாரு. இந்த மாரி தான் அவங்க டாப் 5 இருக்கு. என்ன பண்ணனே தெரியல. இந்த மேட்ச்லயும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த ஒரு ஆள் வந்து அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவர் பேரு அது பேர் நல்ல பேரு. டகீர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு பிளேயர் இருக்காருன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா,
ஃபீல்டிங்லேயும் அவர்கிட்ட கேமரா போகாது. பவுலிங் போட்டும் வரமாட்டாரு. பேட்டிங் பிடிக்க வந்தா 10 பாலுக்குள்ள கிளம்பிருவாரு. அந்த மாரி ஒரு ஆள வச்சிருக்காய்ங்க. குலாம்னு ஒரு பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன் ஸ்குவாட்ல இருக்கான். ஒழுங்கு மரியாதையா அந்த தஹீர விரட்டி அடிச்சுட்டு, அவரு இந்த மேட்ச ரிப்ளேஸ்மென்ட் பண்ணலாம். அதான் வெளிய போயிட்டீங்கல்ல. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் உங்க ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தையாச்சும் பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் வர பிளேயர பத்திலாம் என்ன குஸ்தீல்சா மட்டும் தாங்க. இந்த டீம்ல கன்சிஸ்டன்சியா 2 மேட்சும் ஓரளவு டீசென்ட்டா விளையாண்டுருக்காரு. நம்ம நல்லா விளையாண்டத நல்லா தானே சொல்லுவேன். என்ன ஓவரா கலாய்க்காண்டான்னு சொல்லக்கூடாது. நல்லா விளையாண்டத நல்லா தானே சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தால் அந்த பவுலிங் யூனிட், பவுலிங் ட்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு மேட்சும் பில்டப் குடுத்து என் வாய் தான் வலிக்குது. அந்த நசீம் ஷா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஷகீன் அஃப்ரிடியா இருக்கட்டும், ஹாரிஸ் ரஃபா இருக்கட்டும், சோபிக்கல. பெஞ்சில இருக்கிற யாராச்சும் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு வாய்ப்பு குடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்பின்னர் பரவாயில்லாம போட்டார் அப்ரார் அஹ்மத். இன்னும் நல்லா போடணும். போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் இந்த 2 டீமுமே 300 அடிக்கிற எய்ம்லலாம் விளையாட மாட்டாங்க. ஆனா எப்படியாவது ஜெயிக்கணும். பாகிஸ்தான் டீம பொறுத்தவரைக்கும் எப்படியாவது ஜெயிக்கணும். நம்ம ஊர்ல வச்சு நடக்கு. எல்லா மேட்சும் தோத்து அந்த குரூப்ல லாஸ்ட்டா போயிறக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு சின்ன ஒரு ஃபைட் இருக்கும். ஆனா 300 அடிப்பாங்களான்னு தெரியல. இதே அப்ரோச்ல விளையாண்டா 300 அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஆனா யார் டாஸ் வின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுப்பாய்ங்க. ஏன்னா இவங்க டிஃபென்சிவ் அப்ரோச் வச்சு இவங்க வந்து சேஸ் பண்ணாங்கன்னா, 200 ரன் அடிக்கிறதுக்கே வந்து 50 ஓவர் தேவைப்படும். அந்த மாரி இருக்கு பேட்டிங்கு. அதனால டாஸ் வின் பண்ணா வந்து பாகிஸ்தான் வந்து பேட்டிங் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புங்க. இதுக்கு மேல வந்து பாகிஸ்தான் டீம பத்தி அலசி ஆராய என்ட்ட எதுவும் இல்லங்க. நெக்ஸ்ட் நம்ம த கிரேட் பங்களாதேஷ் டீமோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன அப்டின்னா வந்து அ துபாய், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்த 2 இடத்துலயும் பங்களாதேஷ் வந்து 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அ துபாய், பாகிஸ்தான வந்து நல்லா சுத்தி பார்த்துருப்பாங்க. போன கொஞ்ச நாள்ல. நல்லா சுத்தி பார்த்துட்டு, ஃபுல் டைமே பார்த்தீங்கன்னா, நல்லா சுத்தி பார்த்துட்டு, சாப்பிட்டுட்டு, என்ஜாய் பண்ணிட்டு, வைப் பண்ணிட்டு, பார்ட் டைமா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காய்ங்க. அப்படிதான் இவங்களோட விளையாட்டே இருக்கு. இவனோட ஃபுல் டைம் வந்து துபாயையும், பாகிஸ்தானையும் சுத்தி பார்க்கிறது தான். பார்ட் டைமா அந்த ஒரு 3 மணி நேரம், 3 1/2 மணி நேரம் விளையாண்டோமா, விளையாண்டு முடிச்சோனே போனோமா. ஏன்னா, போன மேட்ச் வந்து தோக்குற ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. டோர்னமெண்ட் விட்டு வெளிய போப்போது நியூசிலாந்து கூட. சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க அவங்க கேப்டன்லாம். என்ன என்ன அப்ரோச் இதெல்லாம்? அ ஏன்னா ஒரு ஒரு அ அவ்வளோ ஒரு எமோ எமோ அந்த ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எமோஷனல். அந்த ஃபேன்ஸ் வந்து மோசமான ஃபேன்ஸா மாறுனதுக்கு காரணமே இவைங்க விளையாட்டு தான். தோத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து பார்த்து அவைங்களுக்கு வெறுப்பு வந்து அவைங்க டீம் மேல வரணும். அவைங்க வெறுப்பு எவன்லாம் ஜெயிக்கானோ அவைங்க மேல பூரா வெறுப்பு வந்துருச்சு. பார்க்குற ஃபேன்ஸுக்கு எல்லாவனையும் போட்டு இது பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஸோ பங்களாதேஷ் டீம் வந்து கொஞ்சம் கூட சலிக்காம, பாகிஸ்தான் டீம் எவ்வளோ மோசமா விளையாண்டுட்டு இருக்கோ, அதே அளவுக்கு விளையாடுது. ஆனா பாகிஸ்தான் பவுலிங்க்கு நம்ம பங்களாதேஷ் பவுலிங் பரவால்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் வந்து நான் போன ரிவ்யூல வந்து பங்களாதேஷ் வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் ரிவ்யூல வந்து நான் சொல்லியிருந்தேன். டாப் 4 வந்து ஃபயர் ஆகணும். சீனியர் பேட்ஸ்மேன் பொறுப்போட விளையாடணும். இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து கேப்டன் சாண்டோ ஒரு 40 ஓவர் விளையாடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். இதுல நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன் சாண்டோ வந்து ஒரு 40 ஓவர் வரைக்கும் நின்னு விளையாண்டாரு. நல்லா இருந்துச்சு அவரோட இன்னிங்ஸு. அப்புறம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு பண்ணியிருந்தாய்ங்க. சௌமியா சர்கர உட்கார வச்சிருந்தாய்ங்க. தட்ஸ் அ கிரேட் திங். இத வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சே நீங்க பண்ணியிருக்கணும். ஆனா, அவருக்கு பதிலா மஹமுதுல்லாவ எடுத்துட்டு வந்தாங்க. கரெக்ட்டா தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா, அவருக்கு நியூசிலாந்து கூட ரெக்கார்ட் நல்லா இருக்கு. ஆனா, அவரு சொதப்பிட்டாரு. இந்த முஸ்ஃபிகுர் ரஹீம் இவருக்கு பதிலா ஒரு யங் பிளேயரையாச்சும் எடுக்கலாங்க. ஏங்க ஒரு டோர்னமென்ட்க்கு ஒரு சீனியர் பிளேயர எதுக்கு எடுக்காய்ங்க? இவ்வளவு இத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ வந்து போட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தானே. சின்ன பையன் பொறுப்பா விளையாடுறான் சாண்டோ. வந்ததும் கிளம்பியாச்சு ரஹீம். இவங்க டாப் 4 வந்து ஃபயர் ஆனா தான் உங்களுக்கு கிளிக் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். இல்லன்னா இந்த பின்னாடி இருக்கவங்கலாம் சேர்ந்து ஒரு 200 கிட்ட தான் அடிப்பாங்கன்னு போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. இவங்க பேட்டிங்ல நம்ம பாகிஸ்தான் பேட்டிங்ல எப்படி குஸ்தில் ஷா எப்படி சூப்பரா 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதே மாரி ஜாக்கர் அலி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவரோட இடம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பர் 6, நம்பர் 7லாம் கிடையாதுங்க. ஜாக்கர் அலிய தூக்கி நீங்க முன்னாடி இறக்குங்க. இந்த முஸ்ஃபிகுர் ரஹீம் இருக்கார்ல, நேரா முஸ்ஃபிகுர் ரஹீம், மஹமுதுல்லா இவங்க 2 பேர் வீட்டுக்கும் கூட்டு போயி, ஒரு கையெழுத்த வாங்கிருங்க மொட்டை பேப்பர்ல. ஏன்னா, இவங்க போட்டு குடுக்குற மாரி தெரியல. மொட்டை பேப்பர்ல கையெழுத்த வாங்கிட்டு வந்து, ரிட்டயர்மென்ட்ட நீங்களே எழுதி அனவுன்ஸ்மென்ட் பண்ணிருங்க. ஏன்னா, இவங்க வந்து போட்டு குடுக்குற மாரி தெரியல. யங் பிளேயர் இப்போ அண்டர் 19 பாகிஸ்தான் பங்களாதேஷ் யங் பிளேயர்ஸ்லாம் நல்ல செம்மையா விளையாடுறாங்க. அவங்கள எடுத்து நீங்க உள்ள போட்டு விளையாண்டால் ஏதாச்சும் ஒப்பேறும். சரி, இப்ப நம்ம வந்து பங்களாதேஷ் டீமோட பேட்டிங் லைனப்ப பார்ப்போம். என்னத்தங்க பார்க்க அப்படிங்கிற ஒரு மூட்ல தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம பார்த்து தானே ஆகணும். நம்ம கடமை அதானே. டன்சித் ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே அவருக்கு பில்டப் குடுக்கும். யங் பிளேயர் செம்மையா விளையாட போறாருன்னு. ஆனா, அவரும் விளையாடுற மாரி தெரியல. சாண்டோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாண்டாரு. அவங்க முக்கியமா ஒரு நல்ல வேலை பண்ணாய்ங்க. இந்த சௌமியா சர்கர தூக்கி வெளிய உட்கார வச்சாங்க. த கிரேட் மூவ் அது. அதுக்கு நான் வந்து சல்யூட் பண்றேன். அதுக்கப்புறம் சாண்டோவுடைய இப்போ ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டாரா, அடுத்த 10 இன்னிங்ஸ் அவர் விளையாட மாட்டாரு. பங்களாதேஷோட ட்ரேட் மார்க்கே இதுதான். அப்புறம் வந்து நம்ம ஹிருதிராயா இருக்கட்டும், மெஹ்தி ஹசான் மேலலாம் நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேங்க. மெஹ்தி ஹசான்லாம் வந்து வேற லெவல்ல பண்ணுவாரு. அந்த டீமோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ன்னு. பவுலிங்லயும் ஒரு பெருசா ஒண்ணும் பண்ணல. பேட்டிங்லயும் பண்ணல. அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு
ஏமாற்றம். கிருதிராய் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த மேட்ச் அடிக்கல. அந்த பாகிஸ்தானோட அந்த பங்களாதேஷ் டீமோட அந்த ஃபார்மேட் ஒரு மேட்ச் அடிச்சா 10 மேட்ச் அடிக்கக்கூடாது. அந்த குரூப்ல வந்து கிருதிராயும் சேர்ந்துடக்கூடாது. பாகிஸ்தான் கூட கொஞ்சம் நல்லா விளையாடணும். இந்த ரஹீம், மஹமுதுல்லா கிடக்காங்க. இவங்கள என்ன பண்ணன்னு தெரியல. இவங்கள உட்கார வச்சுட்டு யாராச்சும் 2 யங் பிளேயர எடுத்தா தான் வந்து எனக்கு நிம்மதி. இவங்கள வந்து அடுத்த மேட்ச்ல நான் 11ஸ் போடும்போது பார்த்தாலே எனக்கெல்லாம் பிபி வந்துரும். ஏன்னா அவ்வளோ சான்ஸ் குடுத்தாச்சு. அவ்வளோ மேட்ச் விளையாண்டாங்க. மஹமுதுல்லாலாம் பார்த்தா சேவே பண்ணாம விளையாண்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு இவ்வளோ தாடி வச்சு, தாடியெல்லாம் நரைச்சு போற டைம் வரைக்கும் விளையாண்டு, நீங்க ஒரு 20 ரன் கூட அடிக்கலன்னா என்ன? அப்புறம் இந்த கிரேட் முஸ்ஃபிகுர் ரஹீம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னா, இம்ப்ரூவ்மென்ட்டா. ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட், 2வது மேட்ச் 2 ரன். ஏடா கீப்பர் மாங்குன்னு குனிஞ்சு குனிஞ்சு 50 ஓவர் எந்திக்கிய, அதுக்காச்சும் ஒரு 30 பால் நிக்க வேண்டாமா? என்ன சீனியர் பேட்ஸ்மேனு. இந்த மாரி அப்புறம் ஜாக்கர் அலி 2 மேட்சும் நல்ல பெர்ஃபார்மன்ஸு. அவர பத்தி வந்து நெறையவே பேசலாம். அவருக்கு நல்ல எபிலிட்டி இருக்கு. இந்த ரஹீம்லாம் தூக்கி உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல தூக்கி ஜாக்கர் அலிய இறக்குங்க. அவருக்கு நின்னு விளையாட வருது, ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ ஜாக்கர் அலி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பவுலிங்க பார்த்தோம் அப்டின்னா, இவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து சோபிக்கல. நியூசிலாந்து கூட இவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் சோபிச்சிருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பாவே பிரஷர் போட்டுருக்கலாம். அங்க கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பேஸ் வந்து முதல் 10 ஓவர் உண்மையிலேயே வந்து நல்லா தான் போட்டாங்க. நம்ம டஸ்கின் அகமது நல்லா போட்டாரு. அவர் கூட ராணாவும் நல்லா தான் போட்டாங்க. ரஹீமும் மிடில் ஓவர்ல டீசென்ட்டா தான் போட்டாங்க. பவுலிங் ரொம்ப சொதப்பல்னு சொல்ல முடியாது. மிடில் ஓவர்ல இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து மெஹதி ஹசான், மஹமதுல்லா இவங்கலாம் சேர்ந்து ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு ரிஷாத் ஹுசைனு விக்கெட் எடுக்கிறதுக்கு தவறிட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த டீம் போல பேட்ஸ்மேன்ஸும் ரொம்ப சென்சிபிளா ஸ்பின்னையும் ஸ்பீடையும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வச்சிருக்கிற டீம் நியூசிலாந்து டீம். அதுல ரச்சின் ரவீந்திரா ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. அதையும் நம்ம சொல்லி ஆகணும். பவுலிங் வந்து ரொம்ப மோசமா இல்ல. கம்பேர் டூ பாகிஸ்தான் இவங்க கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கு. மிடில் ஓவர்லயும் வந்து பிரஷர் போடணும். இந்த பவர் பிளேல நல்ல பிரஷர் போடுறாங்க. அத வந்து மிடில் ஓவர்ல விட்டுருந்தாங்க. மிடில் ஓவர்லயும் இந்த சேம் பிரஷர் அப்ளை பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கு. பங்களாதேஷ் டீமும் வந்து பெருசா சேஸ் பண்ற டீம்லாம் கிடையாது. அந்த பிட்ச பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து பங்களாதேஷ் டீமும் டாஸ் வின் பண்ணா எடுக்க பார்க்கும். எடுக்கணும். சேஸ் பண்ணா ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்லிருந்தேன் லாஸ் தான். 2 டீம்ல எவன் சேஸ் பண்ணாலும் லாஸ் தான். அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா தான் எப்படி சேஸ் பண்ணணும்னு என்ன தெரியும்? வர பால்ல என்ன வைக்கவா, ரன் அடிக்கவான்னு ஒண்ணும் தெரியாதவங்ககிட்ட போயிட்டு சேஸ்லாம் பண்ண சொன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆச்சு என்னத்தையாவது அடிப்போம், சுத்துவோம்னு சொல்லி ஒரு 200, 220 வரும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் தான் கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் ஜெயிக்க போகுது. பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் புடிச்சு, நான் 300ன்னு என் வாயில வரவே இல்ல இந்த மேட்ச். எல்லா மேட்சும் நான் 300 சொல்லுவேன். ஏன்னா நீங்க 300 அடிக்க மாட்டேன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா ஒரு 275 ரன்னாச்சும் அடிங்க. பார்க்குறோம் இந்த மேட்ச் உட்காந்து பார்க்குறோம். இந்த மேட்ச் வந்து இந்த சந்திரமுகி படத்துல வந்து அந்த பாம்பு இருக்குல்ல, அத மாதிரி தான் இந்த மேட்ச் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு. அந்த பாம்பு எதுக்கு வந்துச்சுன்னு உங்க யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. அது மாரி தான் இந்த மேட்ச் வந்து எதுக்கு பார்க்குறோன்னே தெரியாம தான் நாங்களே பார்க்க போறோம். அதுக்காவது கொஞ்சம் ஆடியன்ஸ் பார்க்குற லெவலுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா 4, 6 அடிக்கலனாலும் பரவால்ல. ரொட்டேட் பண்ணி சிங்கிள், 2Dன்னு அடிச்சு கொஞ்சம் வந்து ஆடியன்ஸை எங்கேஜா வச்சிருங்க. இதுதான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம பிட்ச் அண்ட் வெதர் ரிப்போர்ட்ட பார்ப்போம். ராவல்பிண்டி பிட்ச் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் நல்ல சாதகமா இருக்கும். பிட்ச் போக போக ஸ்லோ ஆகும். ஸோ அதனால டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தான் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். வெதர் ரிப்போர்ட் வந்து எனக்கு பர்ட்டிகுலரா வந்து கொஞ்சம் சோகம். மழை வர வாய்ப்பே இல்லையாம். நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல போய் மழை வந்துட்டு. அந்த மழை இங்க வந்திருக்கலாம். ஆனா இங்க மழை வர வாய்ப்பே இல்ல. இந்த மேட்ச்ச நம்ம கண்டிப்பா பார்த்தே தான் ஆகணும். அப்புறம் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் நம்மளோட வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து 2 டீமுக்கும் குடுக்கணும். என்ன குடுக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஸ்கோர இன்கிரீஸ் பண்ணவே தெரியல. ஏன்னா 100 அப்படிங்கிறதுல 50, 50 இல்ல 60, 40 இல்ல 70, 30 அப்படிங்கிற நம்பர குடுக்கணும். அந்த நம்பர் எனக்கு பெருசா தெரியுது. ஸோ அதனால இந்த எபிக் கிளாஸ்க்கு வந்து நான் எப்படின்னா வின்னிங் பெர்சன்டேஜ நான் குடுக்க போறதில்ல. வின்னிங் பெர்சன்டேஜ் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச். ஒரு செம கிளாஷா இருக்கும்னு தோணுது. அந்த மேட்சோட ப்ரிவ்யூ ஷோல வந்து உங்கள நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனோ. டேக் கேர்.